உன்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருன்னு உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா, அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தோடு இருக்கிறவன பரலோகத்துக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாருன்னு அறிவு உனக்கு வேணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் எப்படிங்க நரகத்தில் அனுப்புவார்னு சொன்னீங்கன்னா, அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தோடு வாழ்கிற ஒருவனை பரலோகத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்போ கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பின்னால வரேன், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போறேன், காணிக்க போறேன், எல்லாம் நடக்கிறேன், அவ்வளவுதான், எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். நோ, வசனத்தை கை கொள்ள வேண்டும், வார்த்தையை கை கொள்ள வேண்டும், கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும். அழுத்தமா சொல்றேன். நீ செய்து முடித்தது நம்முடைய ரட்சிப்பிற்கு போதும், பரலோகம் செல்வதற்கு போதும், அதை விசுவாசித்தால் நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு என்று போதிக்காமல், விசுவாசிச்சா போதாது, நாம் நற்கிரியைகள் செய்யணும், நாம பாவம் செய்யாம வாழணும், அப்படி வாழ்ந்து பரலோகம் செல்லும் தகுதியை நாம சுயமா சம்பாதிக்க வேண்டும் என்று போதிக்கிற இந்த அத்தனை போதகர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள்.